கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தது போதாதுன்ட்டு இப்போ இந்தியாவிலே வந்து யங்கஸ்ட் விமன் டு பி ஆன் அ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்றதுல நம்பர் 1 இருக்கிறது வந்து கிரீஷ்மா. ஸோ இந்த கேஸை வந்து நம்ம ஒரு பக்கம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலம். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். 2T டிவியில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கிறோம், என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கிறோம், செக் பண்ணுங்கள். ஆர்மரோட போனீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங்லாம் பண்ணுறீங்கன்னா அதில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த கேஸ் வந்து 2022 வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னதுன்னா இதுக்கு என்ன இவ்வளோ நாள் டிலே, இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்க கூடாது அப்படின்ட்டு. பட் இந்த கோர்ட்டோட ஸ்டேட்மெண்ட்ஸ், கோர்ட்டில் நடந்த விஷயம் அதெல்லாத்தையும் படிக்கிறப்ப ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2 years வந்து நிஜமாலுமே இந்த கோர்ட் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட், சிபிஐ எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது லீனியண்ட்டாக இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக முனைப்போட வேலை செஞ்சு ஜஸ்டிஸ் கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ கிரீஷ்மா வந்து பிஜி ஸ்டூடெண்ட், ஷரண்ராஜ் வந்து ரேடியாலஜி படிச்சுட்டு இருக்கிறாரு. 2 பேரும் ஒரே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, அடிக்கடி மீட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, லவ்வர் ஆகுறாங்க, கொஞ்ச நாள் லவ் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரீஷ்மாவுக்கு வந்து வேற ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சதுக்கப்புறம் வந்து இவரை கழட்டி விட்டுட்டு அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சொல்கிறப்ப இவங்க வந்து கோர்ட்டில் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து நானும் அவரும் க்ளோஸாக இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணுவார்னு நினச்சேன். அதனால தான் இந்தமாரி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இவர்கிட்ட எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சி கைஸ், ஆக்சுவலி நீங்கள் பையனாக இருங்க, பொண்ணாக இருங்க, அந்தமாரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. தேவையே இல்லாமல் ஒரு அன்னெசரியான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து வைக்காதீங்க. இப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு போய் முடியுதுன்னு பாருங்கள். நம்ம நினச்சிட்டு இருப்போம் இது நம்ம சேஃப்டிக்காக, இதை நம்ம வந்து வச்சுக்கிட்டா நம்ம விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க நம்ம விட்டுட்டு போக மாட்டாங்க, நம்மளை கொண்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் பி காஷியஸ். ஏன்னா லைஃப் வந்து ஜஸ்ட் ஒன் டைம் தான். பிறக்கிறது வந்து வாழ்றதுக்கு தான். சாகரன்றது ஒரு ஈவெண்ட் நடக்கிறப்ப நம்ம அதை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ப்ரீ மெச்சூர்டாக அங்கே போய் நிற்க தேவையில்லை. அந்தமாரி எல்லாத்துக்கும் அவங்க ஸ்பேஸை கொடுங்க கைஸ். ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீம் எண்டு போகிற அளவுக்கு வந்து பொசசிவ்னஸோ இல்லை வந்து தரிசிக்கிற அளவுக்குலாம் வந்து யாரும் ஒர்த்து கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்க வந்து அந்த இன்னொரு பையன் கூட ஃபியான்சே கூட பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர், நல்ல வேலை அவர் லைஃப் தப்பிச்சிச்சு. ஆர்மி ஆஃபீஸர் அவர் கூட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இந்த பையன்கிட்டையும் எப்படி அவாய்ட் பண்ணுறது தெரியாமல் இந்த பையன்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க மாமா, அவங்க அம்மா இதில் பிளான்டானு தெரியாது, அவங்கள வந்து கோர்ட்டு விட்டுருச்சு. இவங்க மாமாவும் சேர்ந்து இவங்களை கொலை பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளானில் தான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து ஒரு ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுக்குறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் போகுது. பட் அவருக்கு எதுவும் பெருசாக ஆகலை. அதுக்கப்புறம் திரும்ப இதேமாரி அட்டம்ஸ் நடக்குது, ஃபியூ அட்டம்ஸ் நடக்குது. ஒவ்வொரு தடவை ஏதோ ஒன்று சொல்லி தப்பிச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பூச்சிக்கொல்லியை வந்து ஒரு கஷாயம் மாதிரி ஒன்று இதில் கொடுத்து இது நீ குடி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையனை குடிக்க வச்சு அந்த பையன் போகிற வழியில் வாந்தி எடுத்துருக்கிறான். கேட்டதுக்கு வந்து இது ஜூஸ் எக்ஸ்பயர் ஆகிருக்கும் அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் இந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸ்லாம் சில விஷயம்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி வந்து இனி என்ன தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. ஸோ அதை யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நிறைய அவங்க கூகுள்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு இது விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ப்ளஸ் வந்து இது மூலியமாக வந்து அந்த பொண்ணு வந்து மெடிக்கல் ஃபீல்டு அது ரிலேட்டடாக இருக்கிறதுனால வந்து இது மூலியமாக ஆர்கன் ஃபெயிலியர் நடக்கும், இது மூலியமாக வந்து பெயின் இருக்கும் அப்படின்றதுக்காக பெயின் கில்லரும் நிறைய போட்டு அரைச்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெயின் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா பிரிட்டி மச் வந்து அவனை காப்பாற்ற முடியாது. பெயின் இருந்தால் தான் நம்ம ஒரு பயம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அப்போ தானே ட்ரீட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த பெயின் கில்லரும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பையனுக்கு வந்து ஏதோ டவுட் வந்து கேட்குறப்ப அந்த பொண்ணு வந்து சமாளிச்சிருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை டிலே பண்ணியிருக்கு. அவனை கொலை பண்ணுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு மெட்டிகுலஸான ஒரு பிளான் இது. பட் அகெயின் இந்த காலத்துலேயும் வந்து 2025லையும் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போகிறது, அந்த கொலையை வந்து மறைச்சு நம்ம இருக்க முடியும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணுறது வந்து எவ்வளோ ஒரு முட்டாள்தனம்னு சொல்கிறதா, ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்கிறதா, எதை வச்சு அவங்க இப்படி முடிவுக்கு வராங்கன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுற அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறான். அந்த சமயத்தில் இந்த பொண்ணை வந்து அவன் காட்டி கொடுக்கணுமோ, இந்த பொண்ணு மேலே டவுட்டுனோ அப்படிலாம் சொல்லலாம். அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அவன் சொல்கிற விஷயத்துலேருந்து தான் சஸ்பிஷன் வர ஆரம்பிக்குது. அண்ட் அந்த பையனுக்கு மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர், 10 days வந்து கஷ்டம்னா அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டிருக்காப்புல. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எனக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துச்சு. நான் வந்து ஒரு 1.5 மாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். என்னை வந்து ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சிவியர் ஸ்டேஜாக இருக்குது, சான்சஸ் கம்மி தான் பிழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு மாதம் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் டைம் வேஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து மாத்திரை மருந்து எதுவுமே கிடையாது, வெறும் கீழாநிலை மட்டும்தான். எனக்கு சாப்பாடே வந்து கீழாநிலை மட்டும்தான். அது வந்து அவ்வளோ கசப்பாக இருக்கும். அது வந்து 1 மாதம் கிட்டக்க அதை மட்டும்தான் சாப்பிடுவோம். அது தயிர் தான் நான் சாப்பிட்றதுலேயே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், மோர். அதுக்கப்புறம் தான் இன்னொரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படியோ லக்கீலியே வந்தாச்சு. ஆனால் அந்த 1.5 மாதம்ன்றது வலி இருக்குல்ல, அதாவது நம்மளுக்கு மேலே வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு புண்ணு இருக்குது, நம்ம வேற ஹவுஸில் அடிப்பட்டது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வலிச்சதுன்னா இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம், பேண்டைடு போட்டுக்கலாம், அதை நம்ம ஆற்றிக்கலாம், அந்த புண்ணு ஆற்றிக்கலாம். ஆனால் உள்ளார இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து எனக்கு லிவர்லாம் வலிக்கிறது அப்படிலாம் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. மேலே வந்து தடவி கொடுக்குதோ அதை நீங்கள் வந்து பெயின் கில்லர், லிவருக்கு வந்து பெயின் கில்லரும் போட முடியாது சம்டைம்ஸ். அப்போ அந்த டைமில் நான் வலியோட
உயிரோடு தான் இருந்தான் 2 மாதம் கிட்டக்க. ஸோ அது அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கும், வயிறு அப்படியே ஒரு பக்கம் வலிச்சுட்டே இருக்கும். அது நார்மலாகவும் இருக்கும் அந்த பையன், தூங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்னால் அந்த பையனுக்கு எவ்வளோ வழியில் துடிச்சிருப்பான். அண்ட் 10 நாள் துடிச்சு செத்து போகிற அளவுக்கு என்னங்க அப்படி பாவம் பண்ணாப்புல, உங்களுக்கு என்ன அப்படி பாவம் பண்ணாப்புல அந்த பையன் வந்து கடைசி நேரம் வரைக்கும் கூட உங்களுக்கு காட்டி கொடுக்கல. இதெல்லாம் பார்க்குறப்ப நிஜமாக கோவம் தான் வருது கைஸ். என்ன அப்படி ஆக்சுவலி சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் என் சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சிம்பிளாக இருக்காதீங்க கைஸ். நீங்கள் தயவு செஞ்சு நான் அந்த ஒரு விஷயத்த நிறைய வீடியோவில் நான் சொல்கிறேன், அப்படி வந்து உங்களை விட மேலே யாருமே கிடையாது. நீங்கள் வந்து யாரை நினச்சாலும் சரி யாருமே கிடையாது. இப்போ என் வீடியோ நல்லா இருக்கான் பார்க்குறீங்களா, என்னோட பெட்டராக இருக்கு. அதேமாரி இன்னொருத்தர் பார்க்குறீங்களா, அவர் நல்லா சம்பாதிக்கிறாரா, அவரோட பெட்டராக இருங்க, அவர்கிட்ட எடுத்துக்கோங்க, ஐடியாஸ் எடுத்துக்கோங்க. உங்களை விட பெரிய புடுங்கியவனும் கிடையாது, யாரும் கிடையாது. நீங்கள் வந்து யாரையும் வந்து இந்த தோல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, அதனால் வந்து அது வசதி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு உழுறீங்க பார்த்தீங்களா, அது பிரிட்டி மச் சிம்பிளுங்க. தோல் மட்டும்தாங்க, தோல் தான், அதுக்கு மட்டும்தான் போய் உழுறீங்க. அதை நிறுத்துங்க முதல்ல தயவு செஞ்சு. இப்போ இங்கே தான் போய் முடியும். ஈவன் இதில் கூட நீங்கள் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு வீடியோ போடுறப்போ ஒருத்தர் வந்து அந்த பொண்ணோட ஐடி கிடைக்கும்னு கேட்குறான். நான் என்னத்தை பண்ணுறது? அதுக்கப்புறம் அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் வந்து போலீஸ் கூப்பிட்டு அந்த பொண்ணு விசாரிக்குது. அந்த பொண்ணு வழக்கம் போல் பயங்கரமாக ட்ராமா பண்ணுது, அழுது பயங்கரமாக ட்ராமா பண்ணுது. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு டவுட் வந்து, சிபிஐக்கு டவுட் வந்து 5-6 தடவை விசாரணை பண்ணுறப்ப டிஸ்கிரிபன்சி இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை வந்து A1 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அந்த பொண்ணு A1, அவங்க மாமா வந்து தாய் மாமா வந்து A2. அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கோர்ட் ரிலீஸ் பண்ணிடுது, அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மாமாவுக்கு வந்து 3 வருஷம் தண்டனை, அந்த பொண்ணுக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சென்டென்சிங்கை படிக்கிறப்ப அந்த பொண்ணுக்கும் அந்த தாய் மாமாவுக்கும் முகத்தில் ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லை. நீங்கள் வந்து எத்தனையோ யூடியூப் வீடியோஸ் இருக்குது, எஸ்பெஷலி ஈவன் சும்மா லைஃப் சென்டென்ஸ் கொடுக்குறப்பே பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க எல்லாரும் வந்து அப்படியே நடுங்குவாங்க, கதறுவாங்க. அந்த லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் வந்து கொலைகாரனுக்கு கூட வந்து கொலை பயத்தை காட்டுறது வந்து இந்தமாரி ஒரு சென்டென்சிங் தான். ஏன்னா அந்த ஹோல் கோர்ட் ரூம் வந்து சைலண்ட்டாக இருக்கும். அந்த இது படிக்கிறப்ப ஃபேன் சத்தெல்லாம் பொறுமையாக ஆடுற சத்தெல்லாம் கேட்கும். அப்படிலாம் இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் நம்மளோட வாழ்க்கையை முடிவு பண்ணுற பவர் வந்து ஒருத்தட்ட இருக்குது. அவர் அந்த கோர்ட்டை படிக்கிறார், அந்த ஈவெண்ட்டை படிக்க போகிறோம். நம்ம என்னைக்கு சாவ போகிறோம், என்னைக்கு இருக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்றது, நம்ம உரிமை, நம்ம ஃப்ரீடம் நம்மள்ட்ட தான் பறிக்கப்பட போகிறது அந்த இடத்துல. அந்த மொமெண்ட் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், தூக்கு தண்டனை அப்படின்றது. ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து கல்லு குண்டு மேலே நின்றுச்சுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்திருக்கும். ஒரு தடவை வந்து அவனுக்கு வந்து விஷம் கொடுத்து அவன் சாவலன்னதுக்கப்புறம் அவன் கஷ்டப்பட்டுருப்பான்ல, அந்த கஷ்டத்தை பார்த்து வந்து மனசு மாறுற ஒரு இது வந்திருக்கும்ல. ஆனால் அதுவும் வரல, 2 தடவையும் வரல, 3 தடவையும் வரல. அந்த கோர்ட்டே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து டயபோலிக் அப்படின்னு சொல்லியிருக்கு, பியூர் ஈவில். சாதாரண நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா சின்ன பொண்ணுலாம் கிடையாது. இந்த பொண்ணு எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணியிருக்கு. இந்த பொண்ணு வந்து அவனை கொல்றதுல வந்து ஈவு இறக்கமே காட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பி காஷியஸ் கைஸ். நீங்கள் வந்து நல்லா இருக்கிறது ரொம்ப கம்மி பேருக்கு தான் பிடிக்கும், ஓகேவா? நான் ஏன் ஜெயிக்கிறத வந்து என் சேனலில் வந்து பெருமையாக சொல்கிறது இல்லை, நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன் அப்படின்ட்டு. நம்ம நல்லா இருக்கிறது எல்லாத்துக்கும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் பிடிக்காது. ஸோ அதை நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க, பொறாம பிடிச்சவங்க எது வேணாலும் உங்களை செய்வாங்க. ஸோ நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க, யாரையும் ரொம்ப நம்பாதீங்க. வேறு என்ன சொல்கிறது, நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். கூட இருக்கிறவங்களை வந்து நம்பிக்கையானதில் வச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்பாதீங்க. லைஃப்பில் ஜேர்னியில் வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. இவ்வளோ பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ரொம்ப சில்லறத்தனமாக யாரோ ஒருத்தர் நம்பக்கூடாத ஒரு ஆளை நம்பி இந்தமாதிரி லைஃப்பை நீங்கள் கோட்டை விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தூரம் நீங்கள் பட்ட கஷ்டம், போட்ட உழைப்பு, இதெல்லாம் வந்து ஒரு செகண்டில் வேஸ்ட் ஆகிடுது பாருங்கள். அவ்வளோ துடிச்சு சாவறதுக்கு அவன் என்னங்க பண்ணலாம். ஆனால் பாருங்களேன், நான் இப்போ எழுதி தரேன், இந்த பொண்ணு வந்து தூக்கு தண்டனைலாம் சாகாது. நான் எழுதி தரேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா சென்டென்சிங் எப்படி இருந்தாலும் உடனே நடக்காது, அதுக்கு டைம் இருக்கும், அது டிலேவும் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை லீனியன்ட் ஆக்குவாங்க. இல்லைனா பிரசிடென்ஷியல் பார்டன் சொல்லிட்டு பிரசிடென்ட் வரைக்கும் அப்பீல் பண்ணுவாங்க. கடைசியாக நீங்கள் பாருங்கள், இதை வந்து அப்பீல் பண்ணி இது பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் நினச்சிக்கோங்களேன், எனக்குமே இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு தண்டனை. அதாவது நம்ம சாக போகிற நாள் தெரிஞ்சிருச்சு, இன்னும் 10 நாளில் சாக போகிறோம் அப்படின்றப்ப அந்த 10 நாள் நரக வேதனை தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து கொடுத்தே ஆகணும். ஆனால் அது நடக்காது. நீங்கள் வெயிட் அண்ட் வாட்ச்.